28th அப்கா பெசிபிக் ஒலிம்பிக் அந்த ஒரு ஈவெண்ட் தான் நடந்தது. 19 நாடு அங்கிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவ. மலேசியா, மொங்கோ. இந்த ஒரு தனிப்பட்ட கேள்வி தான், இதை நினைச்சு கொள்ளக்கூடாது. ஆனால் எனக்கும் இதுக்கும் உண்மையாகவே சம்மந்தம் இல்லை. என்னென்னா என் தங்கச்சி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். அவள் வந்து யூனிவர்சிட்டி பாஸ் அவுட். நான் அவங்களுக்கு சொல்லுவேன், நல்ல காலம் நான் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன், இவ்வளவு ஏர்ன் பண்ணியிருந்திருக்க மாட்டேன். இந்த அவங்க தங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சு கொண்டு போனாங்களா, சரி தான் என்னவா ஆகணும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த கட்டம் இப்போ ஒன்று தான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு அந்த விஷயம் இல்லைன்னா அடுத்த கட்டம் தான் என்ன. ஹலோ வணக்கம், சிலோன் ஜோடி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி சிலோன் ஜோடி பாட்காஸ்ட்டில் அன்றைக்கி ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகிறோம். அண்மையில் கம்போடியாவில் நடைபெற்ற அழகுக்கலை சார்ந்த ஒரு போட்டி ஒன்று நடைபெற்றது. அந்த போட்டியில் எங்களுடைய நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொண்ட அழகுக்கலை நிபுணர்களில் ஒருத்தரை நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் சந்திக்க போகிறோம். இந்த போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக்கொண்டவர் அவரை நாங்கள் இன்றைக்கு சந்திக்க போகிறோம். நீண்ட காலமாக இந்த அழகுக்கலை சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களில் தன்னை முன்னிறுத்தி செயற்படக்கூடிய ஒருத்தர் அழகுக்கலை நிபுணர் அனிதா அவர்களை சந்திக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்க. சரி, முதல் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நான் கொடுத்துட்டேன், நீங்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் அனிதா வினயகாந்தன், டைரக்டர் ஆஃப் ட்ரீம் ஸ்டைல் பியூட்டி பார்லர். சரி, எவ்வளோ காலமா இந்த துறைக்குள்ள இருக்கீங்க? நார்மலாக வந்து இதில் வந்து எனக்கு ஒரு 12 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த பார்லர் அப்படி ஒன்று ஓப்பன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. 10 வருஷம் ஆகுது. இப்போ பொதுவாக சாதாரணமாக இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய சமூக சூழலை வச்சு பார்க்க எப்போவுமே ஒரு பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் ஒரு தொழில் முயற்சி செய்கிறதுன்றது இந்த சமூகத்தில் ஒரு சவாலான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் இந்த தொழிலை தெரிவு செய்து பயணிக்க எப்படியான சவால்களை நீங்கள் ஆரம்பத்தில் சந்திச்சிட்டீங்க, இல்லாட்டி இப்போ வரைக்கும் சந்திச்சு கொண்டு இருக்கிறீங்க? பெண்ணை வந்து சமாளிக்கிறது வந்து உண்மையாகவே மரி பண்ணி பேபியல் கிடைச்சா அந்த தான் உண்மையான ஒரு மெயின் பிரச்சனைன்னு சொல்லணும். ஏன்னா அவங்களையும் பார்த்து எங்கள்ட ஒர்க்கை நாங்கள் பார்க்கறது சரியான ஸ்ட்ரகிளான ஒரு விஷயம். அவங்கள்ட ஸ்டடீஸ் அந்த மாதிரியான விஷயத்தை பார்த்து ஃபீல்டில் வந்து நான் ஸ்ட்ரகிள்ன்னு சொல்கிறது, ஒரு கஸ்டமர் ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் கதைக்கணும், அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அதை விட எங்களுக்கான இப்போ வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒரு ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறன்றது சரியான கஷ்டம். என்னென்னு சொன்னால் கண்டினியூஸாக ஒரு ஸ்டாஃப் ஒரு பார்லரில் ஒர்க் பண்றது இல்லாத ஒரு விஷயம். அப்படியான ஒரு விஷயத்துலயும் ஸ்ட்ரகிள். என்னன்னு சொன்னா எல்லா பார்லர்லயும் நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு நிப்பினா நாளைக்கு இன்னொரு காலத்துல நிக்காம போயிடுவினா. ஸோ அப்படியான ஒரு விஷயம் தான் இப்போதைக்கு இருக்கு. ரைட். இப்ப எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. இப்ப இந்த ஒரு தனிப்பட்ட கேள்வி தான், இதை நினைச்சு கொள்ளக்கூடாது. வேறட்டா பொதுவா சமூகத்துல இருக்கக்கூடிய பார்வை, ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வரைவினா ஒரு பட்டியோட வரையினும் அப்படி ஒரு 2-3 பேரோட வரைவினா. ஆனால் அதுக்கு எப்படி இவ்வளோ ஒரு பெரிய அமௌண்ட் உண்டு, அதுக்கு ஒரு ப்ரைஸ் உண்டு, ஒரு விலை உண்டு வேணும், அதுக்கு ஏன் அவ்வளவு பெரிய ஒரு விலை ஒன்று இருக்குன்னு சொல்லி பொதுவாக பலர்கிட்ட இருக்கக்கூடிய யோசனை, அது ஏன் அப்படி அப்படி ஒரு விலை? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அமௌண்ட் தான் அடிப்பணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாருமே ஈக்குவலாக அடிப்பணும்ன்றது இல்லை. ஒவ்வொருத்தர் எடியூகேட்டட், ஒவ்வொருத்தர் அப்டேட் பண்ணுற விஷயம் அதுக்கேற்ற மாதிரி எடுப்பினோம். ஏன்னா அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் கூட வரைப்பினோம். இப்போ பேசிக்காக வந்து நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஒரு டிப்ளமா முடிச்சேன், நான் ஒரு சின்ன அமௌண்ட்டில் எடுக்கலாம். ஆனால் நான் டிகிரி அந்த மாதிரி அட்வான்ஸ் மாஸ்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கிறேன். அதை விட அவங்க பாவிக்கிற ப்ராடக்ட் மெயின் வந்து அதுதான் ரீசன். இப்போ சில பேர் வந்து லோவாக எடுக்கிறதுக்கு ஹையாக எடுக்கிறதுக்கான ரீசன் மெயின் ப்ராடக்ட் மற்ற எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று தானே. இப்போ ஒரு பெரிய ஒரு இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு ரேஞ்சை உருவாக்கிட்டீங்கன்னா தங்களுக்கான ஒரு டிமாண்ட் வச்சிருப்பேன். அதுதானே ஒழிய மற்றும்படி கூட எடுக்கிறோம் குறை எடுக்கிறோம்ன்றது இல்லை. அவங்க பாவிக்கிற ஒரு ப்ராடக்ட். இப்போ சில நேரம் இங்கே எடுக்கிற ஒரு ப்ராடக்ட் ஒரு 10,000, ஃபாரின்ல எடுக்கிறது ஒரு 50,000. அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் எடுப்பினமே ஒழிய ஒரு நாள் மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட அமௌண்ட் எடுக்கணும்ன்ற ரீசன் அது இல்லை. அது ஒரு தவறான கருத்து. சரி, இல்லை எனக்கு ஒரு கேள்வி வந்து பர்சனலா இது இருந்தது. இல்லை, அது இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் தான். கண்டிப்பா அது வந்து இப்போ எல்லாருமே ஒரே ரேட்ல போவினோம்ல. அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க வந்து அப்டேட் பண்ற விஷயங்களுக்காண்டி தான் அந்த அமௌண்ட் எடுக்கும். சரி, இப்போ நீங்க சொன்ன மாதிரி பார்க்க சாதாரணமா ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் இந்த மாஸ்டர் கோர்ஸ் நிறைய படிச்சார்கள் அனுபவம் வாய்ந்தார்கள் செய்யறதுக்கும் அந்த மேக்கப் வித்தியாசம் இருக்கு ஒப்பிட்டு பார்க்க. சரி, எனக்கு கனகாலமா இருந்த ஒரு டவுட் இன்றைக்கு இருந்தது. இந்த கம்போடியாவில் நடைபெற்ற அந்த போட்டியில நீங்க 3ஆம் இடம் பெற்றிருக்கிறீங்க, அது சம்பந்தமா எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. கம்போடியாவில் அது வந்து 28th அப்கா
ஸ்பெசிஃபிக் ஒலிம்பிக் அந்த ஒரு ஈவெண்ட் தான் நடந்தது. எங்களை வந்து இங்கே ஒரு கோஆர்டினேட் பண்ணி கூட்டிகிட்டு போனவா கொலம்பில் இருக்கிற ஒரு ஹேமி மிஸ் அண்டு. அதை பற்றி எங்களுக்கு தெரியாது, ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன். ஸோ அதுக்கு போன பிறகு அங்கே போய் பார்க்க 19 நாடு அங்கேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தவ. மலேசியா, மொங்கோலியா, கம்போடியா, பிலிப்பைன்ஸ், நியூசிலாந்து, அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்தவ. ஒவ்வொரு கேட்டகரி இருந்தது. ஒன்று ஹேர் ஸ்டைல் இருந்தது, நெயில் ஆர்ட், ஃபென்டாஸ்டிக் மேக்கப், அதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து போன 7 பேருமே பிரைடல் மேக்கப் கேட்டகரி சூஸ் பண்ணியிருந்தேன். நாங்கள் நான் அதை எதிர்பார்க்கல எனக்கு ஒரு 3rd ப்ரைஸ் கிடைக்குமென்று சொல்லி. கண்டிப்பாக அது கிடைச்ச ஒரு பெரிய ஒரு மூமெண்ட் தான். நான் எடுத்தது ஒரு மைல் தீமில் எடுத்திருந்தேன், நான் ஹிந்து பிரைடிலேயே. அது உண்மையாக ஒரு வேர்த்தான ஒரு காம்படிஷனாகவும் இருந்தது. என்னென்னு சொன்னால் ஒரு ஷீலோடு எங்களுக்கு ஒரு $300 பே பண்ணி அப்படியான ஒரு விஷயம் செய்தது எங்களுக்கு நல்ல ஒரு வேர்ட்ஃபுல்லாகவும் இருந்தது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக இருந்தது. ஒரு இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரிக்கு வேர்த்தாது. சரி, இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ முடுக்கெல்லாம் இந்த அழகுக்கலை நிலையங்கள் அடிக்கி ஒரு பியூட்டி பார்லர்ன்னு சொல்லி ஒரு போர்ட் வச்சாலே சரி அப்படின்ற அளவுக்கு யாழ்ப்பாணத்தில் நிறைய புதிய புதிய அழகுக்கலை நிலையங்கள் உருவாகி கொண்டு வரேன். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? உங்களோட சைடில் இருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடமாக இருக்கிறீங்க. புதியவர்கள் இந்த துறைக்குள்ளே வரையணும், ஆனால் அதுக்குரிய சரியான ஒரு பாதையில் அவையில் வரையணுமா, இல்லை முறையாக படித்து வரையணுமா, இல்லாட்டிக்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா இந்த என்னன்னு சொன்னா உண்மைதான். இப்ப முந்தி வந்து ரேரண்டு தான் சொல்லணும். என்னன்னு சொன்னா போட்டோகிராஃபியா இருக்கட்டும், ஆரி ஒர்க்கா இருக்கட்டும், மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இப்ப யாரை பார்த்தாலுமே மேக்கப் ஆர்டிஸ்ட், ஆரி ஒர்க், எல்லா விஷயத்திலயுமே உண்மையாவே கூடத்தான். டையான ஒரு விஷயம் இப்ப இதுதான். அது இன்னொரு ரீசன் வந்து நான் யோசிக்கிறது, பேரண்ட்ஸ் அதுக்கான இன்ஃபுளுன்ஸோ என்ன ரீசன்டா இப்ப இதுல ஏர்ன் பண்ணலாம்ன்ற நாங்கள் எல்லாம் அப்படி போயில. இந்த ஃபீல்டுக்கு வந்தது ரீசன் அதே இல்லை. இந்த ஃபீல்ட் வந்து வேற ஸ்போர்ட்ஸ் டான்ஸ். நான் அதை விட்டு இதுக்குள்ள வருவேன் நான் யோசிக்கல. என்னண்டா அதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை அந்த ஃபீல்டுக்கும். இப்போ என்ன நினைக்கணும்னா ஏர்ன் பண்ணலாம்ன்றதுக்காண்டி O level முடிச்சோன்னே டக்குனு மேக்கப், கேக், ஐசிங் அண்ட் அதை வந்து ப்ராப்பராக ஒரு இடத்துல ஸ்டடி பண்ணி அவங்க வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி கண்டிப்பாக செய்யணும். இல்லை நாங்களெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து நாங்கள் வீட்டில் வச்சு செய்து எங்களுக்கு ஒரு கஸ்டமரை வர வச்ச அப்புறம் ஒரு பார்லர் 2 ஓப்பன். ஏன் இப்போ சொல்கிறோம்னா கன பேர் அந்த ஸ்ட்ரகிள் ஒரு வகை இதில் இருக்கணும். என்னென்னா ஒரு சின்ன ஒரு யூடியூப்பை பார்த்து ஒரு நோமலாக ஒரு டிப்ளமா எடுத்துகிட்டு நாங்கள் ஓப்பன் பண்ணிக்க கணக்கு என்ன சொல்றது ஒரு பிரச்சனைக்கு உள்ளாங்கலாம். என்னண்டா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வாரத்துக்கு அது ஒரு ரீசனா இருக்கலாம். பொதுவா ஒரு பியூட்டிஷியனை பற்றி கதைக்கிறதுக்கான ரீசனும் அது ஒரு ரீசனா இருக்கலாம். சரி, இப்போ இந்த அழகுக்கலை சார்ந்தக்கூடிய விஷயங்களை யாழ்ப்பாணத்தில் எங்கே தேடி படிக்கலாம் நினைக்கிறீங்களா? எங்கே போனால் இந்த கோர்ஸை படிச்சுட்டு நாங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போகலாம்னு சொல்லி உங்களுக்கு இது தெரிஞ்சதில் இப்போ புதுசாக யாராவது பார்த்துட்டு நாங்கள் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு ஆசைப்பட்டா நீங்கள் அவைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை இப்போ NVQ லெவல் வந்து எல்லாருமே கட்டாயம்னு சொல்கிறபடியா இப்போ நிவேத்ரா பியூட்டி பார்லர், ஜால், அந்த மாதிரியான எனக்கு மற்றதுகள் தெரியல NVQ லெவல் இருக்கோன்னா அது இருக்கேக்க இன்னொரு பெனிஃபிட்னு சொல்கிறோம்னா ஒரு ஸ்டடி பண்ணிக்கே நாங்கள் ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு வந்துருப்போம். BTI எல்லாம் நடக்குது, அது ஃப்ரீ கோர்சஸ் தான். NVQ லெவல் நடக்குது, அங்கே போய் படிச்சுட்டு தான் இப்போ என்னோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அப்படி படிச்சிருக்கணும். ஸோ அது இஷ்யூன்றது இல்லை. ஆனால் கனபேர் அகாடமி செய்யணும். ஏன்னா இப்போ தனியாக ஒரு கிளாஸ் படிக்கிறன்றது எப்படின்னு சொன்னா மேக்கப் வந்து சில பேர்கிட்ட தான் நல்லா இருக்கும், சில பேர்கிட்ட ஸ்டடீஸ் நல்லா இருக்கு. ஸோ இன்னொரு ஆள் வந்து என்ன சொல்ல என் மேக்கப் நல்லா இருக்கண்டா என்னட்ட படிக்கணும்னு யோசிக்கிற மாதிரி கனபேர் கிளாஸ் குடிக்கணும். எல்லாருமே நல்லதுதான். பட் இப்போ கவர்மெண்ட் ஒரு சர்டிஃபிகேட் வேணுமா இருந்தா இப்போ எனக்கு அதில் தெரிஞ்சதுல ஒரு 2 பார்லர்ஸ் அகாடமி வந்து செய்யணும்ன்றது தெரியும். சரி, இப்போ எதை படிச்சாலும் ஒரு முறையா வந்து வரணும் தானே. நாங்களும் 2 ப்ரெஷ்ஷை தூக்கிட்டு 2 பாக்ஸ் எடுத்துட்டு வந்தா அதுல வேலை இல்லை. அது முறைப்படி வரணும்ன்றதுதான் எல்லாருடைய ஒரு விருப்பம். 2 வருஷமா இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கிறீங்க. இதில் உங்களுக்கு மறக்க முடியாத ஏதாவது விஷயங்கள் நடந்திருக்குன்னா உங்களோட இந்த ஒர்க்கை பார்த்துட்டு வியந்து கதைச்ச விஷயங்களாக இருக்கலாம், இல்லாட்டிக்கு வேறு ஏதாவது உங்களுக்கு மனசை பாதித்த விஷயங்கள் இருக்கலாம். எப்படி மறக்க முடியாத விஷயங்கள்னு கட்டாயம் இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஒரு ரீசனாக ஒரு 2 மந்த்ஸுக்கு முன்னே ஒரு கஸ்டமர் ஒன்று வந்தால் அவங்க வந்து நான் ஏர்லி மார்னிங் 3 பிரைட் அன்றைக்கு. அப்போ நான் ஏர்லி மார்னிங் அவங்கள கூப்பிடுக்க நினைக்கிறேன் 3 o'clock இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து 1 hourல மேக்கப் முடிஞ்சு. ஆனால் 1 hourலேயே நான் வேற ஒரு பிரைடை கவனிச்சு தான் அவங்கள கவனிச்சிருந்தேன்னா. ஸோ அந்த பிரைட் வந்து எனக்கு சொன்ன ஒரு வேர்டு, அக்கா என் ஒரு ஃப்ரெண்ட் வந்து 1க்கோ 12க்கு போனவா 6 வரைக்குமே அந்த பிரைட் அங்கேருந்து மேக்கப் முடிச்சு வந்தவா, நீங்கள் ஒரு 1 hourல மேக்கப் முடிச்சிட்டீங்க, எனக்கு தெரியாமல் போயிட்டு தான் அப்படி ஏன்டா லேட்டாக வந்திருப்பேன்டா. அது உண்மையாகவே எனக்கு ஒரு நானுமே எதிர்பார்க்காத ஒரு மூமெண்ட். என்னென்னா இவ்வளோ குயிக்காக நான் முடிப்பேன் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களும் சாட்டிஸ்ஃபை தான் வெளியில் போனவங்க. இப்போ நான் குயிக்காக செய்த
மற்றது நான் ரெண்டு மேக்கப்பில் தங்களுக்கு சாட்டிஸ் இல்லை அந்த மாதிரி இல்லை, அந்த ஒரு மறக்க முடியாத மூமெண்ட். சரி, இது ஒரு ஒரு விஷயம் உண்டு. இப்போ பொதுவாக திருமணத்துக்குன்னோட அழகா எல்லாருமே நீங்கள் உங்களோட பங்கு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கும். பொம்பளை வடியாக இருக்குன்னு சொல்லுவீங்க. சில நேரங்களில் மாப்பிள்ளை மேரரும் கோவப்பட்டு உங்களோட கதைச்சு மாதிரி நான் இப்படி இருந்தவர் கல்யாணத்துக்கு முன்னே மேக்கப் பண்ணி எனக்கு இப்படி ஆகிட்டேன், பிறகு பார்த்துட்டு குழம்பின அப்படியா சம்பவம்? கண்டிப்பா இல்லை. எந்த மேக்கப்புக்கான இப்போ ஒரு டிமாண்ட் நான் இந்த இவ்வளவு காலம் ஏனண்டா நீங்க பார்த்துருப்பீங்க, சில பேர் நல்ல ரீச்சாக வந்திருப்பீங்க, கண்டு லோவாக இருப்பீங்க. எனக்கு இன்றைக்கும் எந்த கஸ்டமர் சோசியல் மீடியாவை பார்த்தோ அல்லது நான் இப்போ ஒரு போஸ்டரை பார்த்தோ கண்டிப்பா இல்லை. எந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் இப்போ உங்களோட ஒய்ஃபுக்கு நான் மேக்கப் பண்றேன்னா அந்த வெட்டிங்குக்கு வந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான் வருவேன், உங்களோட மேக்கப்பை பார்த்தேன்னா நல்லா இருந்து. ஸோ இப்போ வரைக்கும் என்ற மேக்கப்புக்கு வந்து இந்த மாதிரி என்ன சொல்ற வடிவில்லாம ஆக்கிட்டீங்க, அப்படி ஆயிட்டு இப்படி ஆயிட்டு ஒரு நெகட்டிவ் கமெண்ட் இல்லையா. என் மேக்கப்பே ஸ்கின் டோன் மேக்கப் தான். ஸோ அதால தான் நான் இன்றைக்கு வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு போறேன்றதால எனக்கு அந்த மாதிரி ஒரு மைனஸ் இப்போ வரைக்கும் வந்தது. உங்களை மாதிரி இந்த அழகு கலைக்க வர விரும்புகிறார்கள் இல்லாட்டிக்கு பொதுவா இப்ப பெண் என்ற ரீதியில ஒரு ஒரு பெண் சுய தொழில் நிகழ்ச்சியாக தான் இதை பார்க்கலாம். அப்படி வர்ற ஆக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா எல்லாருமே ஒர்க் பண்ணல. என்னோட கேர்ள்ஸ் அண்டா ஒர்க் பண்ணக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இல்லை. கண்டிப்பா ஏதோ ஒரு தொழில் வீட்டில இருந்தே செய்யலாம். நாங்க ஒர்க்கு போறவங்களா இருக்கலாம் அல்லது ஒர்க் இல்லாம எங்களுக்கு வீட்டுல தான் இருக்கணும்ன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கின்றாலும் இப்ப இந்த ஆரி ஒர்க் செய்து கொடுக்கறது, சாரி பிளவுஸ் ஸ்டிச் பண்றது, ஐசிங் கேக், மற்றது இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பிரைடலுக்கே சாரி ப்ளீட் பண்றதுக்கான ஒரு ஆக்கள் வச்சிருக்கணும். இப்ப எல்லாம் அப்படி இருக்கு. ஸோ அப்படியான சின்ன சின்ன நீங்கள் கண்டிப்பா செய்யலாம். ஆனா என்ன ஒரு ரீசன், கண்டிப்பா நீங்க ஒரு ப்ராப்பரா ஒரு பியூட்டிஷியனா வரணுமா ஏதாவது இருந்தா கண்டிப்பா ஒரு ட்ரைனிங் கண்டிப்பா எடுக்கணும். ஏன் ட்ரைனிங் இல்லாம நாங்க சொல்லி இது தனிப்பட்ட ஒரு பிரைடல் மேக்கப் இல்ல, நாங்க ஒரு பார்லர் சர்வீஸும் செய்யறேன். ஒரு ஒரு என்ன சொல்றது, இப்ப என்னட்ட படிச்சுட்டு வர பிள்ளைகள் வந்தாலுமே நான் அவங்கள திருப்ப கரெக்ட் பண்ணி தான் இந்த இடத்துக்கு எடுக்கிறேன். ஏன்னு சொன்னா அவங்க படிச்சது மட்டுமா தான் இருக்கு. அவங்க எடுத்த வீச்சுக்கு ஒரு பார்லர் ஓபன் பண்ணியோ டிரெக்டா ஒரு கஸ்டமர்ஸ்ல அதை யூஸ் பண்றது வந்து தவறா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இப்போ ஒரு 3 months 6 months கோர்ஸ் முடிச்சீங்கன்னா ஒரு 3 yearsக்கு ஒரு ட்ரைனிங்கா வெளியில ஒர்க் பண்ணிட்டு நீங்க திருப்பி ஒரு பார்லரை நீங்க ஓபன் பண்றது ஒரு பெஸ்ட் ஐடியா. சப்போர்ட் வந்து கட்டாயம் இருக்கணும். யாரெல்லாம் உங்களுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்கணும்? இந்த பேஸ் வந்து எனக்கு இந்த படிக்கிறதுக்கு செய்தது என் அத்தான் தான். என் அக்கான ஹஸ்பண்ட், அவர் ஓன் கசின் தான், அம்மாண்ட பிரதர் மகன். அவர் தான் இந்த இதுக்கான முதலீடு செய்தவர். அவர் செய்து சப்போர்ட் பண்ணின பிறகு நானே கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ண நானே அதை என் சப்போர்ட்ல மற்றது என் ஃபேமிலிஸும் என் அக்கா அண்ணா எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணினேன். இப்போ வந்து ஃபுல் சப்போர்ட்னு சொன்னா என் சிஸ்டரும், என் ட்வின் சிஸ்டரும், அவள் வந்து இந்த வீட்டில் என்ன கரெக்டோ என்ன விஷயமா இருந்தாலும் ஒரு சப்போர்ட்டிவா எப்பவுமே பக்கபலமா இருப்பா. மற்றது என் ஹஸ்பண்ட் எப்படியோ என்னதான் ரீசனா இருந்தாலும் என் அம்மா இல்லாதபடி எனக்கு 4 yearsலயே அம்மா இல்லை. ஸோ அப்பா தான் இப்போ எனக்கு மேக்கப் பண்ண எல்லாம் குக் பண்றதா இருந்தாலோ என் பிள்ளைகளுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் செய்வேன். ஹஸ்பண்ட் வந்து அந்த டைம்ல இப்போ நான் கம்போடியா போன டைம் எல்லாம் அவர் எனக்கு ஒரு சப்போர்ட் தந்தபடியா தான் நான் அங்கே போய் என்னோட ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய என்ன இப்ப எல்லாராலையுமே தனிச்சு போய் செய்யக்கூடிய மாதிரி ஃபண்ட் இருக்கலாம். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஃபண்ட் இருந்தா போகக்கூடிய சிச்சுவேஷன் இருக்கு, அது போகக்கூடிய சிச்சுவேஷன் இருந்தா ஃபண்ட் இருக்கு. ஸோ எல்லாமே எனக்கு ஃபிளெக்சிபிளா வருது. என் ஃபேமிலி மற்றது என் ஸ்டாஃப், மெயினா நான் சொல்லணும் எந்த ஸ்டாஃபா இருக்கட்டும் நான் கண்டிப்பாவே சொல்லணும்னு நினைக்கிறேன். அவங்கள பற்றி எனக்கு கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரையில. ஏனென்றா என் அடித்தளத்தில இருந்து இன்றைக்கு வர இந்த ஒரு ஸ்டாஃபுக்கு நான் ரெஸ்பெக்ட் தான் வச்சிருப்பேன். அது யாரா இருந்தாலும். ஏன்னு சொன்னா இன்றைக்கு நான் ஏர்லி மார்னிங் 2 கிளம்புறேன்டா இந்த ஸ்டாஃப் இல்லாம நான் இல்லை. சம்டைம்ஸ் சிம்பிள் மேக்கப் அதுக்கு மட்டும் நான் வருவேன். மற்றது எனக்கு ஃபுல் சப்போர்ட் என் ஸ்டாஃப்னு சொல்லணும். ஏனென்றா நான் என் வீட்டில் இருந்தாலும் என் கஸ்டமரோட டீல் பண்றதா இருக்கட்டும், ஒரு கிளைண்ட்டு என்ன ரிக்வயர்மெண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் ஃபுல்லாகவே என் ஸ்டாஃப் தான். நான் ஒரு ஜஸ்ட் என்ன சொல்கிறேன் அந்த இடத்துல வந்து ஒரு மேக்கப் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக தான் இருக்கிறேன். பட் அவங்களையும் நான் அந்த இடத்துல பெருமைப்படுறேன். கஸ்டமரை என்ன ரீசன் சொன்னால் சில கஸ்டமரை எனக்கே தெரியாது. அந்த மார்னிங் தான் நான் மீட் பண்ணுவேன். ஏனென்றா அவங்களுக்கு இன்னில் ஒரு ரஷ் இருக்கு. என்னென்னா அனிதாக்கா மேக்கப் பண்ணுவான்ற நம்பிக்கையில் என்ன தேட மாட்டேன். கண்டிப்பாக என்னோட கதைக்கிறதே இல்லை. ஒரு கொஞ்சம் காலமாக நான் யோசித்தேன் என்னோட பிரைட்ஸ் கதைச்சதே ரேர்ன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இந்த ஸ்டாஃப் யாராக இருந்தாலும் எனி ஸ்டாஃப் என்ற ஸ்டாஃப்ஸ் இல்லாமல் நாங்கள் பேக் போன்ன்றது ஒன்று வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலும் நான் தனிச்சு இந்த பார்லரை நடத்துறேன்றதுக்கு சாத்தியமே இல்லை. ஏன்னா ஒவ்வொரு கஸ்டமர் வரைக்கும் எனி டைம் நான் பார்லரில் நிற்பேன் இல்லை. இப்படியான ஒரு காம்படிஷன் போன டைமில் கூட இந்த பார்லர் ஏன்னா வந்து ரங்கின அடுத்த நாள் எனக்கு 4 orders. அந்த 4 ordersையும் கவர் பண்ணுறது என் ஸ்டாஃபாக தான் இருப்பேன். ஃபேஷியலாக இருக்கட்டும், ஐப்ரோவாக இருக்கட்டும், சாரி ப்ளீட்டிங்காக இருக்கட்டும். ஸோ என்னோட ஒர்க் பண்ண எல்லா ஸ்டாஃபுக்குமே நான் ரெஸ்பெக்டாக தான் இருக்கேன். அதுவும் என்னோட இப்போ ஒர்க் பண்ணுற 4 ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணினா அவ்வளவு ஸ்டாஃப்ஸுக்கு நான் தேங்க் பண்ணுறேன். என்ன இதுக்கு நான் காம்படிஷன் போய்க்கவே எனக்கு ஒரு ஊண்டுதோளாக இருந்தவ அவை ஒரு விஷயமா இருக்கு. என் ஃபேமிலிக்கு அடுத்தது என் ஸ்டாஃப் தான்.
தொடக்கத்துல சொன்னீங்க நீங்கள் ஆரம்பத்துல இந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக தான் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருந்த நீங்கள் திடீர்னு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்க. நீங்கள் சரி ஆரம்பத்தில் இருந்த மாதிரி நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்டு அந்த கால பகுதியில் இருந்த மாதிரி நீங்கள் ஸ்போர்ட்ஸுக்குள்ளே போயிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன ஆயிருப்பீங்க, இல்லாட்டி இந்த ஃபீல்டுக்குள்ளே வராமல் இருந்தால் நீங்கள் என்ன ஆயிருப்பீங்க நினைக்கிறீங்க? நான் ஸ்கூல் லைஃப்ல நான் அந்த டான்ஸோ இதுல போயிருந்தேன். உண்மையாவே நான் காலேஜ்ல படிச்சேன் ஹேண்டி வேல்வோட். அங்க படிச்சு கொண்டிருக்க அது எனக்கு வேர்த் இல்லாத மாதிரி இருந்த என்ன ரீசன் அங்க ஒரே ப்ரோக்ராம் போனதால நானும் ஓகே அந்த வேலையை விட்டுட்டு இங்க ஒரு ஒர்க் பண்ணி நான் ஆர்டிசி ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் கன்சல்டன்ட்ல ஒர்க் பண்ணி கொண்டு தான் இதை பார்ட்டா செய்து கொண்டிருந்தேன். அது ஒர்க் பண்ணி கொண்டிருக்க எனக்கு இதுக்கான ஒரு மூவிங் கணக்க வந்த மாதிரி எனக்கான கஸ்டமர்ஸ் வர தொடங்கிச்சு, நம்ம ஓடர்ஸ் வர. ஸோ அந்த ஒர்க்கையும் ஸ்டாப் பண்ணி தான் வீட்டுல ஃபுல் டைமா ஒர்க் பண்ணினேன். ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிட்டு தான் நான் என்ன செய்தேன்னா திருப்பூருக்கு யோசிச்சேன். ஓகே பார்லர் ஓப்பன் பண்ணலாம், தூர இடத்துல இருந்து கஸ்டமர்ஸ் வீட்டுக்கு தானே வரையணும், அவங்களுக்கான ஒரு பிளேஸை நான் இதை செய்தேன்னா ஓகே இருக்குமெண்டு. நான் ஸ்கூல் லைஃப்ல செய்த வேலைக்குன்னா நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் டீச்சரா வந்திருப்பேன், நல்ல ஒரு டான்ஸ் டீச்சரா வந்திருப்பேன். ஸோ இதுல இருக்கிறபடியா நான் இது. ஆனா எனக்கும் இதுக்கு உண்மையாவே சம்பந்தம் இல்லை. ஏன்னா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்தா அவங்கள ஒரு ஆர்ட் வரைகிறவங்களா இருக்கணும், கிரியேட்டிவ் கூட இருக்கணும், அவங்களுக்கு வந்து ஒரு பொறுமை இருக்கணும். எனக்குன்றது அந்த பொறுமை இல்லை, சரியான ஸ்பீட். நான் ஒர்க் பண்ணினேன்டா அது எனக்கு ஒரு பிளஸ்ஸா இப்ப இருக்கு. என்னன்னா ஓகே இந்த கஸ்டமர்னு சொல்லி போட்டோகிராஃபர்ஸ் சொல்லி அனிதா கிட்ட போனீங்கன்னா டைமுக்கு விடுவா. ஏன்னா அந்த ஒர்க் என்ற ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு 4 மேக்கப் செய்யறேன், 5 மேக்கப் பண்ணா ஒரு 3 o'clock 2 o'clock இருந்து நான் 6க்குள்ள முடிச்சிடுவேன். அந்த ஒரு குயிக்னஸ் இருக்குது. பட் ஆனா எனக்கான இந்த ஃபீல்டுக்கு நான் வருவேன்னு கனவிலே நினைச்சு பார்க்கல. என்னன்னா எனக்கும் அதுக்கு சம்பந்தமே இல்லை. அந்த பொறுமை என்றது கண்டிப்பா என்னட்ட இல்ல. சரி, அப்ப நீங்க அப்ப எடுத்த முடிவு இப்ப சரி என்று யோசிக்கிறீங்க. ஓகே நாங்க அந்த காலேஜுக்கு போறதை விட இப்ப இந்த முடிவு எடுத்தபடி எனக்கு ஒரு பிளஸ்ஸா இருக்கு. என்னன்னு சொன்னா நல்லா ஏர்ன் பண்றேன். இந்த தங்கச்சி வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான், அவ வந்து யூனிவர்சிட்டி பாஸ் அவுட். நான் அவங்களுக்கு சொல்லுவேன் நல்ல காலம் நான் யூனிவர்சிட்டிக்கு போயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இவ்வளவு ஏர்ன் பண்ணி இருந்திருக்க மாட்டேன். பட் நான் இப்போ ஒரு இதுல வந்து ஒரு நிலையா இருக்கிறேன், இவ்வளவு ஏர்ன் பண்றேன். அவாவோடய சேர்ந்து நான் ஜூனிக்கு போயிருப்பேன், வந்திருப்பேன். சோ இப்ப வேர்க்குக்காண்டி வெயிட் பண்ணி இருந்திருப்பேன். சோ அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்திருக்கு. ஜோக்கு கதைக்கிறேன்னா உண்மைதான். அரச ஊழியர் ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ளேயே அந்த சேலரிக்குள்ளேயே எல்லாம் அந்த டைம்ல ஒளிம்பி போய்க்கலாம் யோசிப்பேன். எனக்கும் டைம் தான். இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப நாங்களும் என்னையுமே பார்த்து சொல்லி ஏர்லி மார்னிங் இப்படி கண்டினியூஸா ஒழும்புவோம். டயர்ட்னஸ் பேபி அந்த எல்லா விஷயம் நான் பேபி கிடைச்சலாம் 1 monthலயே ஒர்க் தொடங்கிட்டேன். ஸோ அந்த மாதிரி இருக்க கஷ்டம் இருந்தாலும் பட் ஒரு கையில ஃபண்ட் இருக்குது. நாங்க அந்த ஹவர்ஸ்ல நாங்க இருந்தாலும் எங்களுக்கான ஒரு ஆஃப் சீசன் இருக்குதுன்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா உங்களோட ஒர்க் பண்ண அப்படி என்று இல்லை தானே. இப்ப கண்டினியூஸா ஒர்க்குக்கே போய் கொண்டிருப்பா. ஞாபகப்படுத்துறீங்க நீங்கள் அப்படி நான் அரசு உத்தியம் கூட விஷயத்துக்கு வேற இல்ல. நான் சொல்றது வந்து நான் இதுல வந்து நல்லா ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி எனக்கு ஒரு விஷயம் இருக்கு. அரச உத்தியோகம் பண்ற அரசு தொழிலை விட சுய தொழில் முயற்சியை செய்யக்கூடியவர்கள் நிறைய உழைக்கலாம். அதை விட நாங்க ஃபேமிலியே கொண்டு போகக்கூடிய எல்லா விஷயமும் ஃபிளெக்சிபிளா இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு சாதாரண விஷயம் தான். அதாவது வெளிப்படையா எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? உங்களுடைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு நீங்க என்ன சொல்லுவீங்க? அவையில எப்படி இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க? கண்டிப்பா அவங்க வந்து இப்ப என்ன சொல்ற படிச்ச மட்டும்ன்றது இல்ல, அவங்களுக்கான ஒரு அச்சீவ் பண்றன்ற ஒன்று மைண்ட்ல இருக்கணும். இப்ப எனக்கும் வந்து அப்படித்தான். இப்ப நான் இந்த வந்து ஒரு பெஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டா வரணும். அதை விட எனக்கு வந்து ஏர்ன் பண்றதை தாண்டி ஒரு சேரிட்டி செய்யற ஒரு ஒர்க் எனக்கு விருப்பம் செய்யறேன்னா. பட் என் ஃபேமிலி சுட்டு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சு நம்ம சொன்னா. இப்ப தனியா வந்து கல்யாணம் நான் படிச்சுட்டு வந்தானே பொறினுக்கு தான் போறேன், அந்த சம்டைம் இங்க கூட அந்த மேரிட் வரலாம் தானே. அதுக்காண்டி அவங்க அடுத்த கட்டம் அது இப்ப எனக்கு படிப்பு வரையிலேன்னு தான் நான் உண்மையாவே நான் சொல்லி இந்த ஃபீல்டுக்கே வந்தேன். ஸோ அப்படி அடுத்த சாய்ஸ் அவங்க சூஸ் பண்ணணும். இப்ப என்னால வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் போக முடியலைன்னா ஓகே எனக்கு தையல் வருமா, எனக்கு இது வருமா, ஓகே அந்த ஒரு விஷயத்துல அவங்க ஏர்ன் பண்ணுவோம். ஆனா இப்ப மோஸ்ட்லி நீங்க பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே நான் சொன்ன மாதிரி இப்ப மூளைக்கு வந்த மாதிரியும் இப்பத்திய ஜெனரேஷன் நல்ல ஸ்பீடா இருக்கு. நம்ம என்னன்னு சொன்னா அவங்களுக்கு சோசியல் மீடியா இருக்கு. பட் அவங்களுக்கு வந்து இப்ப நான் என்னன்னு சொல்றேன் நடுத்தரம்னு தான் சொல்லணும். எங்களை விட இப்ப வர பியூட்டிஷியன்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க போட்டோஸ் படிவா எடுப்பாங்க. இந்த ஒவ்வொரு விஷயங்களுமே ஒவ்வொரு விஷயமானவனுவா செய்யறபடி இப்ப நல்ல விஷயமா நடக்குதுன்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முந்தி எங்களுக்கு இருந்த ஃபீல்டை விட எங்களுக்கு எல்லாம் வந்த நேரம் இல்லத்தானே எதுவுமே. எங்களுக்கு ஃபேஸ்புக் மட்டும்தான் ஒரு விஷயம் இருந்தது. இப்ப வந்து இன்ஸ்டாவில் பார்ப்பாங்க, டிக்டாக் அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் எல்லாருமே மோஸ்ட்லி இப்ப நல்லா தான் செய்யணும். அந்த அவங்க தங்களுக்குன்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டை வச்சு கொண்டு போனாங்களா சரி தான் என்னவா ஆகணும் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அடுத்த கட்டம் இப்போ ஒன்று தான் டாக்டர் ஆகணும்னு நினைச்சு அந்த விஷயம் இல்லைன்னா அடுத்த கட்டம் தான் என்னவா ஆகணும்ன்றதை அவங்க சூஸ் பண்ற மாதிரி இருந்தா ஓகே. இப்ப ஒருத்தர் கீழே தங்கி இருந்து வாழாம
ஆனா மோஸ்ட்லி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே சுயதொழிலோடு தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி நீங்க அவங்கண்ட ஒரு ப்ரொஃபஷனலா இருப்பினும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தா கூட அவங்களுக்கு அவங்க ஏதாவது கேக் படிச்சிருப்பாங்க, அறிவொர்க் படிச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இப்போ அப்படிதான் இருக்கு. அவங்க வந்து அந்த தண்ட படிப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை, அடுத்தடுத்த சாய்ஸ் அவங்க தேடுறாங்க. கம்போடியாவில் நடைபெற்ற போட்டியில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருத்தர் இப்படியான ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்காண்டபடியே நாங்கள் அவரோட சந்திக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கு இந்த காணொலியை பதிவு செய்தோம். அதை விட நிறைய போட்டிகளுக்கும் பங்கு பற்றி இருக்கிறேன். நிறைய பேர் தெரிஞ்சாக்க சில நேரம் இந்த வீடியோ இந்த காலம் நமக்கு மேக்கப் பண்ணிடுவோம் என்ற வரையெல்லாம் யோசிப்பீங்க. அப்படி யோசிக்கிறாங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோவை. மிக்க நன்றி. உங்களுடைய ஃபீல்டில் இன்னும் நீங்கள் நெச்ச தூரம் பயணிக்கணும், நாங்கள் அதை பார்க்கணும். அடுத்த கட்டம் வரைக்கும் நாங்கள் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். உங்களுடைய இந்த வேலை நேரத்தில் எங்களுக்காக ஒதுக்கினதுக்கு மிக்க நன்றி. ரைட், ஓகே. அதோட அக்கான பியூட்டி பார்லர்ட ஃபோன் நம்பர், என்னோட லொக்கேஷன் எல்லாத்தையுமே போட்டு விடுறோம். அவங்களோட கஸ்டமர்ஸாக இருந்தால் உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. உங்கள் இந்த ஃபீல்டில் வேற ஆசைப்படுற உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ரைட், மீண்டும் இன்னொரு அழகான வீடியோவில் சந்திக்கிறோம். அது வரைக்கும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.